ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். மனித உறவுகள், பகிர்வுகள் இதெல்லாம் இன்றைக்கு மிக குறைவு. எனவே இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் த புக் ஆஃப் ரூத், போவாஸ் ரூத் இடத்துல நான் சொல்வதை கவனமாக கேளுமா, உனக்கு நல்லது நான் சொல்ல போகிறேன், அந்த அம்மா கேட்குறாங்க. அதே போல் மாமியார் நகோமி, நான் சொல்வதை கவனமாக கேளுமா, நான் சொல்ல போகிறேன், அதை நல்லா உற்று கேள், அதன்படி செய், உனக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு பாசமாக சொல்லக்கூடிய ஒன்று. எனவே இன்றைக்கு நாம் பெரியவர்கள் சொல்லும் போதும் அதை நல்ல தாராள உள்ளத்தோடு அது கொஞ்சம் செவி கொடுக்க வேண்டும், உற்று கேட்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு இந்த புத்தகம் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு பாடமாக அமைகின்றது. எனவே கவனமாய் கேள். இதுக்கிடையில் ரூத்தினுடைய பேச்சு எதுவுமே இல்லை. தொடர்ந்து நாம் பார்க்குறோம், 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 4-5 வசனம் வரைக்குமே இந்த நகோமி தான் பேச போகிறாங்க. எனவே அந்த அளவுக்கு ரூத் அவர்கள் பேசுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன அறிவுரை சொல்ல போகிறாங்களோ, என்ன கட்டளை கொடுக்க போகிறாங்களோ, அது எப்படியோ அப்படின்ற ஒரு மனநிலையில் திறந்த உள்ளத்தோடு, எந்த ஒரு ப்ரெஜடிஸ்ட் மைண்ட் எதுவும் இல்லை அந்த அம்மாவுக்கு, ரூத்துக்கு. எனவே மாமியார், அம்மா, தாய் என்ற ஸ்தானத்திலே அவர்கள் சொல்ல போவதை இந்த அம்மா அவங்க கேட்க போகிறாங்க. அடுத்தது அவங்க பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இன்று இரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றி கொண்டிருப்பார். நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள். பின்னர் அவருடைய களத்துக்கு போ. ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள். இதில் நாம் பார்ப்பது அந்த 2வது வசனத்திலேயே இறுதி பகுதியில், இன்று இரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றி கொண்டிருப்பார் என்பது. இது ஒரு டெம்பரல் கிளாஸ், ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இன்று இரவு, டுடே, டுநைட், திஸ் ஈவினிங். அப்படி இரவு என்பது பகல் மறைந்து இரவு உலகை தழுவி கொள்ளுகிற ஒரு சமயம், ஒரு நேரம். பகல் ஒளி நிறைவு பெறுகிறது, முற்று பெறுகிறது. இரவு மெதுவாக பரவுகிறது. இருளில் நாம் எதையும் எளிதாக செய்ய முடியாது, ஒரு இடத்திற்கு போக முடியாது. இந்த மாலை பொழுது என்று சொல்லுகின்ற பொழுது கதிர் தூற்றுவதற்கு ஒரு இதமான ஒரு கால சூழ்நிலை. காற்று லேசாக அடிக்கும். அந்த லேசாக அடிக்கிற அந்த தருணத்தில் அந்த வார்கோதுமைகளை தூற்றுகின்ற பொழுது அந்த பதர்கள் எல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். அந்த மணிகள் எல்லாம், உண்மையான அந்த வார்கோதுமை மணிகள் நமது பாதத்துக்கு பக்கத்திலேயே, காலடியிலேயே அது விழும். இது தான் நடைமுறை. எனவே அந்த ஒரு மாலை பொழுது, இரவு நேரம், எல்லாம் பாலைவன பூமி இல்லைங்களா, எனவே அந்த சமயத்தில் அதை தெரிவு செய்வார்கள். கிதியோனுடைய அந்த விவரிப்பில் நீதித்தலைவர்கள் 6வது அதிகாரத்தில் கூட நம்ம இந்த கிதியோன் எப்படி போரடித்து கொண்டிருக்கின்றார், கோதுமை அடிக்கின்ற அதில் திராட்சை பிழிவு குழியில் வேலை செய்கிறது, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். எனவே அவர்கள் தெரிவு செய்து கொள்ளுகிற இந்த மாலை பொழுது கதிர் அடிப்பதற்கு ஏதுவான ஒரு கால சூழல். எனவே அது 2வது, கோதுமை மணிகளை பாதுகாத்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் தான். எனவே அது தனியாக சென்று அவர் எடுத்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்.
தூற்றி கொண்டிருப்பார். அதே போல் இவர் சொல்லுகிறார், எப்படி நீ அவரிடத்துல போய் ஒரு தனியாக ஒரு அணுகுமுறை ஏற்படுத்துவது. இவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு மிக மிக ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு வார்த்தைகள் தான். எதுவும் ஒரு இதை வாசிக்கும் போது ஒரு வசீகரத்தன்மை கிடையாது. ஒரு பெண் மிகவும் ஒரு நேர்த்தியான ஆடை அலங்காரத்தோடு எப்படி ஒரு ஆடவரை ஒரு இளைஞரை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல, இதில் எதுவும் மிகைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடம் உள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள், டீசெண்டான ஒரு உடை, எண்ணெய் தடவிக்கொள். எண்ணெய் தடவிக்கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு அழகு தோரணையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே அதை தடவிக்கொள். அவருடைய களத்துக்கு போ, ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள். அடுத்தது 4வது வசனத்திலே அவர் தனது அறிவுரை தொடங்குகிறார். அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். ஸோ 4வது வசனத்தையும் இதை சேர்த்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்கியத்திலையுமே ஒரு பொறுமை, காத்திருப்பு, அவசரப்படாத, படபடப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தொனி, ஒரு ஒரு டீசெண்டான ஒரு அணுகுமுறை, ஒரு முதிர்ச்சி நிறை. அதை தான் நான் தமிழில் நான் சொன்னேன், முதிர்ச்சி நிறை. ஒரு ஆங்கிலத்தில் மெக்னானிமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ஒரு ஜெஸ்சர் அப்படின்லாம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருடைய அணுகுமுறை மிகவும் ஒரு முதிர்ச்சி நிறைந்த, ஒரு அவசரப்படக்கூடிய அல்லது வசீகர தன்மை கொண்ட அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா ரூத்தினுடைய கேரக்டரில் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒன்றுமே நம்ம பார்க்கல. எனவே இந்த இடத்திலும் நகோமி ஒரு தாய்க்குரிய ஸ்தானத்தில் தனது மருமகளுக்கு எப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல அறவுரை, நன்னெறியை அவர் சொல்லுகிறார். நல்ல உடை உடுத்திக்கொள், உன்னை தூய்மையாக்கிக்கொள், எண்ணெய் தடவிக்கொள், நீ போய் அங்கே அவருடைய அசைவுகள், அவர்களுடைய இடம், தங்குகின்ற இடத்தை நீ பார்த்து வைத்துக்கொள், பொறுமையாயிரு, அவசரப்படாத எல்லாம். எனவே இதில் வாசிக்கும்போது வேற எந்த சிந்தனைக்கும் நமக்கு தோன்றுவதற்கு இடம் கிடையாது. எனவே நாம் இங்கு பார்ப்பது, அவரது இடத்தை பார்த்து வைத்துக்கொள், அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். இங்கே இந்த போர்வை என்ற இந்த ஒரு வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்றால் 2-3 குறிப்புகள் இதை இந்த புத்தகத்தில் நான் வாசிக்கலாம். முதல்ல அவருடைய கால்களை மூடி இருக்கும். அவர் போய் சேர வேண்டிய இடம் போவாசனுடைய பாதங்கள், கால்கள். 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஏறக்குறைய 10வது வசனத்தில் ரூத்து பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறார். பாதங்களில் வீழ்ந்து வணங்குவது நான் உனது அடியான், பணியால் என்ற ஒரு உண்மையை அங்கு காட்டுகிறது. ஒரு அடிமை தான் மாஸ்டரோட பாதச்சுவடுகளில் அவர் விழுந்து கிடப்பார் அல்லது அங்கே இருப்பார். மாஸ்டர் அல்லது எஜமான் எங்கு இருக்கிறாரோ அங்கே தனது பணியால் இருக்க வேண்டும், நின்று கொண்டு இருக்க வேண்டும். ஏன் நின்று கொண்டு இருக்க வேண்டும்? எஜமான் எந்த நேரத்தில் எந்த நொடி பொழுதில் கட்டளையிடுகிறாரோ அதை உடனடியாக அருகிலிருந்து அவர் செய்ய வேண்டும். எனவே அவர் இருக்க வேண்டிய இடம் அவருடைய பாதச்சுவடு, காலடி. எனவே 2வது அதிகாரத்திலேயே பாதங்களில் வீழ்ந்து அந்த ஒரு ஜெஸ்சர், ஒரு செயல், நான் உனது அடியார், உன் பணிப்பெண். அதே போல நாம் பார்க்குறோம் 13வது வசனத்தில் அவங்களே சொல்கிறாங்க, நான் உங்களுடைய பணிப்பெண் அல்ல. ஓகே, இவருடைய மனநிலை, நீங்கள் தான் மாஸ்டர், எனக்கு உரியவர், உங்களுடைய பாதத்தில் தான் நான் இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை. எனவே நான் உன்னுடைய பணிப்பெண் இல்லை, இருந்தாலும் என்னை நீ கருணை கண் கொண்டு பார்க்கிறீர். அந்த ஒரு தொனி தான் இந்த இடத்துலையும் நாம் பார்க்குறோம். நீ உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வை, இது ஒரு கார்மெண்ட், ஒரு போர்வை.
மிக மிக ஒரு எளியவர், ஒரு வறியவர். இயேசு காலத்தில் கூட இந்த ஒரு கவர்மெண்ட்டை பற்றி நாம் நிறையா சொல்கிறோம். தொடக்க காலத்திலேருந்து ஒரு எளியவர் தனது மேல் ஆடையை உடுத்தியிருப்பார். அதே மேல் ஆடை அல்லது அந்த உடுப்பு தான் இரவு நேரங்களில் போர்த்தி கொள்வதற்கும் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லுவார். ஒரு எளிமையான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று தான். இதில் பார்க்குறோம் இல்லைங்களா, நற்செய்தியில் அந்த எரிகோ நகரத்தில் ஆண்டவர் இயேசு போய் கொண்டிருக்கிறார். அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மேலாடையும் தூக்கி எறிந்து விட்டு துள்ளி குதித்து, அவனிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று தான். இயேசு கூப்பிடுகிறார், அதை விட எனக்கு வேற என்ன வேணும், எனவே இதெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் தூக்கி எறிந்து விட்டு அவன் துள்ளி குதித்து அவன் இயேசுவிடத்தில் போகிறான். அந்த மாதிரி போவாசிடம் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு போர்வையா அவர், ஏன்னா போரடிக்கிற அந்த காலத்தில் அவர் பயன்படுத்துகிறார், அவர் மூடி இருக்கிறார். ஸோ அதை எடுத்து விட்டு அந்த போர்வை, இந்த போர்வையை விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்வை வந்து ஒரு அடையாளம். அவருடைய பாதுகாப்புக்காக மூடி இருக்கிறாரு. அதே பார்வை இங்கே நாம் பார்க்குறோம். 2வது அதிகாரம் 12வது வசனம். 12வது வசனத்தில் வாசிங்க. ரொம்ப நேற்று அழகாக நம்ம வாசித்தோம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அந்த ஒரு வாக்கியத்தை இந்த போர்வையோடு இணைத்து பார்க்கிறார்கள் மிக அதிகமான விவிலிய வல்லுநர்கள், சரிங்களா? அந்த இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கை, அந்த இறக்கைக்கும் இந்த போர்வைக்கும் ஒரு ஒற்றுமை. இறக்கை பாதுகாப்பு அளிப்பது. ஒரு பறவை எப்படி தனது குஞ்சுகளுக்கு தனது இறகை நிழலிலே அரவணைப்பை கொடுக்கிறதோ, அதே மாதிரி போவாஸ் வலிமை மிகுந்தவர், இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த் என்று நாம் பார்த்தோம். எனவே இந்த ஆதரவற்ற இந்த ஒரு விதவிக்கு அவர் ஆதரவு கொடுக்க போகிறார், பாதுகாப்பு கொடுக்க போகிறார், அரவணைப்பு கொடுக்க போகின்றார் என்கிற அடையாளம் தான் அவர் பாதச்சுவடுகளிலே அவர் அந்த போர்வையை விலக்கி விட்டு அங்கேயே படுத்து கொள்ளுகிறார். அந்த ஜெஸ்டர், நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது, நீ தான் எனக்கு வாழ்வு என்ற ஒரு அர்த்தத்திலே அவர் போய் அந்த இடத்திலே படுத்துக்கிடுகின்றார். படுத்துக்கொள் என்று அவர்களுக்கு ஒரு அறிவுரை நகோமி சொல்லுகின்றார். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். அடுத்தது 5வது வசனங்களை வாசிங்க பார்ப்போம். ரூத்து, நீர் சொல்லி தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார். இவ்வளவு தூரம் ஏறக்குறைய 3வது 4வது 3, 4, 2 வசனங்களில் அதிகமான வார்த்தைகளை நகோமி பேசியிருக்கிறார்கள், அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையும் பொறுமையாக கேட்ட ரூத்து இப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். நீர் சொல்லி தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன். கட்டளை என்ன? நான் சொல்வது அனைத்தையும் கவனமாய் கேள். இங்க ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். நீர் சொல்லி தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன். இது இந்த நகோமியினுடைய அறிவுரைக்கோ இந்த ரூத்து கொடுக்கிற இந்த பதில் மொழி மட்டும் நாம் இணைத்து பார்க்க முடியாது. காரணம், நீர் சொல்லி தந்த அனைத்தையும் என்பதற்கு மாற்று சொல்லாக நீர் சொல்லிய அனைத்தையும் நான் செய்கிறேன் என்று கூட சொல்லலாம். இந்த வாக்கியம் அல்லது ரூத்தினுடைய பதில் மொழி மிக முக்கியமானது. காரணம், இதுக்கு முன்னால யோசுவா புத்தகம், மற்ற மோசே, விடுதலை பயணம், இந்த மாதிரி பல இடங்களில் கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார், கட்டளைகளை கொடுப்பார். அதை பெற்று இஸ்ராயல் மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் கொடுக்கிற ஒரு பதில் மொழி, ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற அனைத்தையும் நாங்கள் செய்வோம் என்ற ஒரு பதில் மொழி. ஏறக்குறைய அந்த இஸ்ராயல் மக்களுக்கும் யாவே கடவுளுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒன்றிப்பு உறவு இந்த இடத்துலையும் இந்த வார்த்தை, ரூத்தினுடைய வார்த்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கணும். நீ சொல்லிய அனைத்தையும் நான் கவனமாய் செய்கின்றேன். எனவே ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் மனநிலை, தாராள மகிழ்ச்சியோடு இந்த இளம் விதவை, மோவாபிய பெண், நகோமி இஸ்ராயல் பெண்ணை மாமியாவாக கொண்டவர்,
கொடுக்கிற ஒரு தாராள ஒரு பதில் மொழி, நீங்கள் சொல்லிய அனைத்தையும் நான் செய்கின்றேன். அதே போல் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க, நீர். நாம் ஏற்கனவே இதை நாம் முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்த்தோம். முதல் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த நீர் என்று சொல்லப்படுகிற அதே வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன், உம்முடைய இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம்ஸ் இன்னும் 3வது அதிகாரம் வருகிற வரையிலும் அதே குன்றாத குறையாத ஒரு மதிப்பை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு நிலையோடு ரூத்து அவர்களுக்கு பதில் மொழி கொடுக்கின்றார். அடுத்தது 6வது வசனத்தில் கொஞ்சம் வாசிங்க. அவ்வாறே ரூத்து அந்த களத்துக்கு சென்று தம் மாமியார் சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். இப்போ காட்சியினுடைய இடம் மாறுகிறது. இதுவரையிலும் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் வீட்டில் ஒரு காட்சி கட்டமைக்கப்பட்டிருந்தது. நகோமி, ரூத்து இவர்கள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நகோமி தனது மருமகளுக்கு இல்வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற நல்நோக்கோடு அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். 5வது வசனத்தில் அத்தனை அறிவுரைகளையும் நான் கவனமாய் நான் செய்வேன் என்ற அந்த வாக்குறுதியோடு அந்த காட்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த காட்சி கதிரடிக்கின்ற களம். அந்த இடத்துல நாம் அங்கே நம்ம அந்த காட்சியை பார்க்க போகிறோம். இங்கே கேரக்டர்ஸ் போவாஸ், ரூத் இவங்க 2 பேரும் எப்படி ஒருவர் சந்திக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காட்சி மிக அழகாக வர்ணிக்க போகின்றது. அதைத்தான் நாம் பார்க்குறோம். இப்போ 6வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவ்வாறே. இது மற்ற முதல் 5 வசனங்களுக்கு இணைப்பு சொல்லாக அமைகின்றது. முதல்ல சொன்ன நகோமியினுடைய அறிவுரையின்படியே அவ்வாறே ரூத்து செயல்பட போறாங்க என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ரூத் அந்த களத்துக்கு சென்று தம் மாமியார் சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். பாருங்க, 5வது வசனத்துல அவங்க சொல்றது, நீர் சொல்லி தந்த அனைத்தையும் செய்கிறேன். 6வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். இது என்னன்னா விவிலியத்துல இன்னொரு சிறப்பு அம்சம். அதாவது கமாண்ட் அண்ட் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லுவார்கள். கட்டளை எப்படியோ அதே அளவுக்கு கீழ்ப்படிதல். இப்போ உதாரணத்துக்கு சக்கேயு மரத்து மேல இருக்கிறாரு, இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரு. சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, கட்டளை. அவர் விரைவாய் இறங்கி வந்தார். எப்படி கட்டளை கொடுக்கப்படுகின்றதோ அதே மாதிரி அங்கே செயல்பாடு, கீழ்ப்படிதல். அவர் மகிழ்ச்சியோடு விரைவாக இறங்கி இயேசுவை சந்திக்கிறார். இதுதான் கமாண்ட் அண்ட் கம்ப்ளைன்ஸ். இது விவிலியத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறப்பு. இது 1 அரசராகவும் 17வது அதிகாரத்தில் மிக அழகாக நாம் பார்க்கலாம். இறைவாக்கினர் எலியா எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கட்டளையிட்டவாறு அவர் செய்கிறார். நீ கோ டு ரிவர் கேரித் என்கிற ஓடைக்கு நீ செல், அவர் உடனடியாக கேரித்துக்கு போவார். நீ இங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, உடனடியாக சாரிபாத்துக்கு போவார். இப்படி அந்த கட்டளை எப்படியோ அந்த அளவுக்கு கொஞ்சமும் குன்றாமல் குறையாமல் கீழ்ப்படிதல் இருக்கின்றது. அந்த ஒரு நிலை தான் ரூத்தனுடைய செயல்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். எப்படி நகோமி சொன்னார்களோ அதே மாதிரி ரூத்து இங்கே செயல்படுகிறார். எனவே சொல்லித்தந்த அனைத்தையும் செய்தார். எனவே தான் இந்த ஆசிரியர் அந்த அனைத்தையும் என்கிற இந்த பதத்தை மீண்டுமாக இங்கே 6வது வசனத்திலே உடனடியாக வாசகருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அது மிகவும் சிறப்பான ஒன்று. அடுத்தது போவாசனுடைய செயல்பாடுகளை இங்கே 2 வார்த்தைகளிலே சொல்லுகிறார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். அடுத்தது 7வது வசனம் வாசிங்க. பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்து கொண்டார். ஓகே, நகோமி என்ன சொன்னார்களோ அதே மாதிரி தான் இவர்கள் செய்கிறார்கள். தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்து கொண்டார். ஒரு எளிமையான ஒரு படுக்கை. இப்பெல்லாம் கூட நம்ம கிராமங்களில் நாம் பார்க்கலாம், வைக்கோல் புற்களை எல்லாம் எடுத்து போட்டு
அதை படுத்துக்கொள்வது, ஏழைகள் எளியவர்கள் தெரு ஓரங்களில் நான் பார்க்கலாம் இந்த அட்டைகளை எல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கொண்டு அதிலே படுத்துக்கொள்வது. ஒரு எளிமையான தொழிலாளி, அவரே கதிரடிக்கின்றார். எனவே அவர் அந்த பாலை நிலத்தில் கதிரடிக்கின்ற அந்த புற்களை எல்லாம், கோதுமை பயிர்களை, தாள்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர் படுத்து கொள்கிறார். சிறிது நேரம் கழித்து ரூத் வாசின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்து கொண்டார். ஸோ மறுபடியும் அந்த பாதங்கள், கால்கள், போர்வை என்கிற அந்த மூன்றுமே மறுபடியும் இங்கே நமது கவனத்திற்கு இங்கே கொண்டு வரப்படுகின்றன. அதை பற்றி நான் இன்னும் சொல்லுகின்றேன். 8வது 9வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, ஏனென்றால் இந்த கார்மெண்ட்ஸ் இன்னும் சாமுவேல் புத்தகத்தோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. போர்வை ஒரு அடையாளம், அதை இன்னும் நான் அடுத்த வசனங்களில் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க 8வது வசனத்தில் வாசிங்க. நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்து கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க, அவர், நான் தான் ஐயா, ரூத்து, உம்முடைய அடியாள். நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர். அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். ஓகே, நன்றி. இந்த இடத்துல கொஞ்சம் நாம் நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க இருவரும் ஒன்றாக இணைக்கப்பட போகிறார்கள். போவாசு தனது பொறுப்பை, கடமையை நிறைவேற்றப் போகிறார். அதுக்கெல்லாமே அடித்தளம் இங்கே இருக்கிறது. எனவே இதை பற்றி நாம் சற்று விரிவாகவே நாம் பார்க்க வேண்டும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாறுபட்ட கேள்வி. என்ன கேள்வி? யார் நீ? யார் வீட்டு பெண் அல்ல, யார் நீ? ஹூ ஆர் யூ? ஹூஸ் கேர்ள் ஆர் ஹூஸ் உமன் ஷி இஸ் அப்படின்றதுக்கும் ஹூ ஆர் யூ என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. யார் நீ அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்தினுடைய உன்னுடைய பெயர் என்ன? பெயர் நமது அடையாளம். எனவே இந்த இடத்துல போவாசு ரூத்துக்கு அடையாளத்தை கேட்கின்றார். போவாஸ் என்கிற இந்த வலிமைமிகு இந்த மனிதரின் வழியாக கடவுள் இந்த பெண்மணிக்கு கொடுக்க போகிறார். எனவேதான் மீண்டும் மீண்டும் அவருடைய கால்கள், பாதச்சுவடு, போர்வையால் என்னை மூடிக்கொள்ளும் என்றெல்லாம் அந்த ஒரு குறிப்பு தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுகிறது. எனவே இதில் வேற எந்த விதமான சிந்தனைக்கும், ஒரு மேம்போக்கான சிந்தனைக்கு, வசீகர நிலைக்கு இதில் சிந்திப்பதற்கு இடமே கிடையாது.